ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி வாங்கினேன் ஸ்டோர்லேருந்து. பட் அது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, அதனால குயிக்காக அதை ஜாம் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணேன். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது, வெறும் 3 ingredients. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரிஸை, சுகர், இது வந்து ஒரு 400 கிராம் ஸ்ட்ராபெரி, இதை ஒரு 100 கிராம் சுகர், ஐ திங்க் 90 கிராம்ஸ் எடுத்தேன். அதில் ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். நீ ஆக்சுவலி கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் பெட்டர், பட் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணேன், அதனால் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் சிம்மில் ஆன் பண்ணிவிட்டேன் ஃப்ளேமை. யூஸ்வலி லெமன் ஜூஸ் ஊற்றுவாங்க ஒரு ஸ்பூன் அதை ஆன் பண்ணதுக்கப்புறம், பட் என்கிட்ட லெமன் இல்லை, பட் ஆரஞ்சு இருந்துச்சு. அதனால் ஆரஞ்சு வந்து கொஞ்சம் லெமன் இல்லாததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் நம்ம ஒரு 15 minutes அப்படியே குக் பண்ணணும். குக் பண்ணும்போது ஸ்லோவாக இந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி இது மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் மேஷ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி திக்காக ஆரம்பிக்கும் அதுவாக. நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராபெரி, சுகர் அண்ட் அந்த ஆரஞ்ச் ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சுகர் வந்து சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னர் அதை ஆட் பண்ணேன். அது லைக் நேச்சுரல் சுகர், நோ கேலரி, அதனால அண்ட் ஆர்கானிக் கூட. ஸோ அதனால சரி நான் அதை ஆட் பண்ணேன். சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். அதை லைட்டாக ஆஃப்டர் டேஸ்ட் இருந்துச்சு, ஆனால் ஸ்டில் இட் வாஸ் குட். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேசன் ஜாரில் ஒரு ஏர் டைட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது நான் என்னோடய ஸ்ப்ரவுட்டட் ப்ரெட் அதை டோஸ்ட் பண்ணி அதில் வச்சு டீயோடு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கேம் அவுட் ரியலி குட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.